அப்பு கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அண்டு கேரட் பச்சடி. இன்றைக்கி நம்ம 2 டிஷ் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து பொட்டேட்டோவை வந்து நம்ம தோல் செதுக்குவோம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா அலசிடணுங்க. ஒரு காட்டன் துண்டை எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் துண்டு வச்சுக்கிறேன். இதை கழுவிட்டு இதை நல்லா போட்டு துடைச்சிடணுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகுது. இதை நான் அப்படியே செய்ய போகிறேங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் போடுங்க. இது அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க சிம்மில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எண்ணெயில் அந்த சவுண்டில் அப்படியே அமர்ந்துட்டாங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்காங்க, பார்க்கையே நல்லா அழகாக இருக்குது. இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்லா எண்ணெயை வடித்து விட்டு செய்யுங்க. நீங்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்யும்போது பார்த்து போடுங்க, கையில் வந்து எண்ணெய் தெறிக்கி. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தால் நீங்கள் தட்டில் சீவி கூட போடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. போடும்போது நல்லா சவுண்ட் வருதுங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மசாலா போடுவோம். கொஞ்சோண்டு மிளகா பொடி இப்படி லைட்டாக தூவி விட்டுக்குருங்க. கொஞ்சம் சால்ட்டு, உங்கள் தேவைத்தக்க நீங்கள் காரம் யூஸ் பண்ணிக்கிறங்க. பற்றிலா சத்தம் எவ்வளோ அழகாக வருதுண்டு. அவ்வளோதேங்க. இப்போ இது ரெடி ஆகி விட்டுறது. அடுத்து நம்ம வந்து கேரட் பச்சடி செய்வோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லைங்க. நம்ம துருவிய கேரட் 2 கைப்பிடி, நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சோம்ல அது ஒரு கைப்பிடி, வெங்காயம் 1 பிடி அளவு, அதுக்கு தேவையான உப்பு, ஒரு பாதி லெமன், அதுக்கு தேவையான மல்லி இலை. அவ்வளோதேங்க, ரெடியாகி விட்டதுங்க கேரட் பச்சடி. இதுக்கு வந்து நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லை. இந்த டிஷ் செய்ய நம்மளுக்கு இது வந்து நம்ம வந்து கறி குழம்பு செஞ்சோம்னா இது நல்லா இருக்குங்க. வெறுவாய் கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தானது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பு கிச்சனில் நம்ம வந்து இன்றைக்கி 2 டிஷ் செஞ்சோம். ஒன்று வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், அடுத்து வந்து கேரட் பச்சடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.